ஹலோ வணக்கம். சிம்ம ராசி உங்களுக்கு அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம். பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாய் நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஸோ உங்களுக்கு அடுத்த 3 மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு வாழ்க்கையில் அண்ட் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக், விஷஸ், வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும்ன்ற நம்பிக்கையோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சாரா ஹீலிங் அதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் போய் பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அதில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரியான பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், முருகர் கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது நம்ம சிம்ம ராசி உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹவுஸ் யோர் நெக்ஸ்ட் 3 months லையோ? ஓகே, சிம்ம ராசி நெக்ஸ்ட் 3 months, அடுத்த 90 நாட்கள் லைஃப்ல என்ன நடக்க போகுது? ஹார்மனி. சிம்ம ராசி ஹோப், அபண்டன்ஸ். சிம்ம ராசின்ற போது எனர்ஜி ரொம்ப உற்சாகமாக இருக்கு. வெதர் நீங்கள் ஒரு மாதிரி டவுனான சுச்சுவேஷனில் இருந்தாலும் பட் உங்கள் எனர்ஜி உங்களுக்குள்ளே ஒரு உந்துதலை கொடுக்கும். ஓகே, யூ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி அப்படியான ஒரு உற்சாகமான எனர்ஜி இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 months உங்களுக்கு மிகப்பெரிய ஹோப் கிடைக்க போகுது, மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்க போகுது, மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது. ஒரு சில நபர்களுடைய அட்டாச்மெண்ட் ஆக போகிறீங்க. நல்ல ஒரு இணக்கமான சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுது. மோரோவர் உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃபேமிலி, உங்களுடைய கொலீக்ஸ், இல்லை உங்களுடைய என்டையர் சோஷியல் நெட்ஒர்க், இவங்க சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய இணக்கம் கிடைக்க போகுது அண்ட் மிகப்பெரிய ஹோப் கிடைக்க போகுது. அந்த ஹோப் எதுக்காக கிடைக்கும்னா உங்கள் கனவுக்கான நம்பிக்கை. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குன்னா ஓகே, அந்த கனவை என்னால் நினைவாக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹோப் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு வளமிக்க வாழ்க்கை, வளமான வாழ்க்கை. ஸோ இது எல்லாம் எங்கேருந்து வரும்னா ஒரே நாளில் அப்படி ஓஹோன்னு ஆகிட மாட்டீங்க, ஒரே நாளுக்கு ஒரே பிச்சுடி கொட்டாது. ஆனால் உங்களுக்குள்ள அப்படியான ஒரு திருப்தி நிலை உன் மனசில் ஏற்படும். ஸ்ட்ராங்காக உங்களோட இன்ஸ்டிங்க்ட் ஃபீல் பண்ணும். ஓகே, எனக்கு எல்லாமே கிடைக்க போகுது வாழ்க்கையில், நான் நினச்சி பார்த்த எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைக்க போகுது, எல்லா விதமான ஆற்றல்கள், பவர்ஸ் எனக்கு கிடைக்க போகுது. ஸோ என்னோட எஃபர்ட்டை தாண்டி நான் ஃபுல்ஃபில்லாக இருக்க போகிறது, எஃபர்ட்டை தாண்டி எனக்கு அவுட்கம்ஸ் கிடைக்க போகுது. அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்குள்ளே உணர்வீங்க, உங்களுக்குள்ளே ஏற்படும். ஓகே, ஸோ அந்த நிமிடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்மையாக அது ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் மிகப்பெரிய பிளஸ் கொடுக்குறாங்க. அந்த பிளஸ்ஸிங்கால் நிறைய விஷயத்தை ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த 3 மாதங்களில் என்ன மாதிரியான பிளெஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணாலும் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ்ஸை மட்டும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க, பாசிட்டிவ்ஸை அவங்களே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்குது. உங்களுக்கு என்ன விதமான பிளெஸ்ஸிங்ஸ், பாசிட்டிவான விஷயங்கள் கிடைச்சாலும் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் இன்னும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் உங்கள்கிட்டே அதை தேக்க நிலையில் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அவங்ககிட்ட தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிடும். ஸோ ஜஸ்ட் ஷேர் இட் ஆல், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜோடு இருக்குது, ரைட்? ஸோ சிம்ம ராசி, லெட்ஸ் see டாரோ கார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத. நெக்ஸ்ட் 3 months சிம்ம ராசி, இந்த ஸ்டார். அந்த ஹோப் நம்மளுக்கு வந்துருச்சு, ஆல்ரெடி ஒரு ஹோப் வந்திருக்கு இல்லையா? ஸோ அகைன் அண்ட் அகைன் ஹோப். 3 மாதங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை, தன்னம்பிக்கை, வளம் அதெல்லாம் கிடைக்க போகுது.
இப்போ வாழ்க்கை உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் இட் டசன்ட் மீன் இட், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அடுத்த 3 மாதங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி. லைக் நிறைய பேர் சில பேர் வந்து ஒரு செலிப்ரிட்டி லெவலில் ஷைன் ஆக போகிறீங்க உங்களுடைய சர்க்கிளில். ஓகே, இப்போ சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருக்கீங்கன்னா திடீர்னு உங்களுடைய போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் சம்திங் உங்களுடைய ஃபீட் வைரல் ஆகும். ஸோ இப்படியான ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் வந்து எல்லாராலும் வந்து பார்க்கப்படுவீங்க, பார்க்கக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்க. ஸோ அப்படியான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்து கொண்டு போகும் நெக்ஸ்ட் 3 months. நீங்கள் இமோஷ்னலி சில விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. இமோஷ்னலி உங்களுடைய சோகங்கள்லேருந்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. குழப்பங்கள்லேருந்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. குழப்பத்திற்கான தீர்வு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் போயிட்டுருக்குன்னா அதற்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஆண் நபராக இருந்தீங்கன்னா தீர்வு உங்ககிட்ட இருந்தே கிடைக்கும். நீங்கள் ஒரு பெண் நபராக இருந்தீங்கன்னா அந்த ஆண் பார்ட்னர் கிட்ட இருந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓகே, ஒரு ரீபர்த், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் 3 months ஏற்படும். அண்ட் நெக்ஸ்ட் 3 months நீங்கள் காஷியஸாக இருக்க வேண்டிய விஷயம் அவசரப்படக்கூடாது. ஓகே, நிதானமாக பொறுமையாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய பணம் ரீதியான டீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தனியாக உங்களுடைய சுயமாக ஏதாவது டீல் பண்ணுங்கள். பார்ட்னர்ஸ் வேண்டாம். பணம் ரீதியான விஷயங்கள கொலாபரேஷன் பார்ட்னர்ஸ் வேண்டாம். அவங்கள வச்சு ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறது இது வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா, உங்களுக்கு பணம் ரீதியான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கு. ஓகே, பணம் ரீதியாக உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இன் த சென்ஸ், உங்களுக்கு என்ன பணம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்ன அமௌண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களோட பிஸ்னஸ் ரீதியாக இருக்கட்டும், உங்களோட வேலை ரீதியாக இருக்கட்டும், வேறு விதமான வருமானம். லைக் என் ஃபேமிலி இருக்கிறது நான் கேட்டிருக்கேன், என் ஃபேமிலி எனக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க, பூர்வீக சொத்து எனக்கு வரும், எனக்கான ஷேர் வரும், அந்த மாதிரியான எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வரும்போது மற்றவங்க உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு எதுலையும் காலை விடக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஓகே, ஏன்னா உங்களை குழப்பி விட்டு உங்களை கவலைப்பட வச்சு, அதாவது சில பேருக்கு நீங்கள் குழம்பி போயிருக்கணும், நீங்கள் கவலைப்படணும், இதுதான் அவங்க ஆசைப்படுற ஒன்றா இருக்கும். நீங்கள் சடனாக நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே அமையுது, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக போகுது அப்படின்ற போது அது அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஓகே, அதனால் என்ன செஞ்சு உங்களை வந்து ரூட்டை மாற்றி விடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களை பற்றி இந்த அடுத்த 3 மாதங்களில் உங்களை பார்த்து, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பின்னாடி ரூமர்ஸ் கூட க்ரியேட் ஆகும். பின்னாடி ஒரு மாதிரி பேசவும் ஆரம்பிப்பாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. உங்களை பற்றி தப்பான உங்களுடைய கேரக்டரை தப்பாக சொல்லி பேசுவாங்க, உங்களோட புரிதலை தப்பாக சொல்லி பேசுவாங்க, உங்களை காயப்படுத்தணுன்னே சில வேலைகள் செய்வாங்க. பட் நீங்கள் எதையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ எதையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் காதுக்கு பட வந்தாலுமே அதையும் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி பொறுமையாக மூவ் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கான்ஷியஸாக பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே யூனிவர்ஸ் எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்க இருக்குது. ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வெளிப்படும். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் இருக்குது, நல்ல உறவுகள் அமைய காத்திருக்கு. பட் உங்களுக்கு பிடிக்காத சில பேர் உனக்கு இதெல்லாம் அமையுதா, உனக்கு இதெல்லாம் நடக்குதா, நான் அதை எப்படியாவது நான் அதை தடுக்க பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை வந்து யூ ஜஸ்ட் டோன்ட் பாதர் அபவுட் இட் அட் எனி டைம். எந்த ஒரு நேரத்திலும் அதை பாதர் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதில் மட்டும் ஃபோக்கஸ் கிளியராக இருங்க அப்படின்றது தான் உங்களோட ரீடிங்கில் வருது. ஓகே, ஸோ சிம்ம ராசி உங்களுடைய அடுத்த 3 மாதத்துக்கான ரீடிங் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.